வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம சுவாரஸ்யமான ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக ரகசியத்தை பத்தி தாங்க பேச போறோம். சிவபெருமானோட பலருக்கும் தெரியாத மறைக்கப்பட்ட அவதாரங்களை பத்தி தான் நம்ம மூல ஆதாரங்கள் மூலமா டீகோட் பண்ண போறோம். உங்க முழு கவனத்தையும் இங்க கொடுங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, ஒரு சின்ன கேள்வி. விஷ்ணுவோட அவதாரங்கள் என்னென்னு கேட்டா நம்மள பல பேரு டக்குன்னு தசாவதாரங்கள் அப்படின்னு ஈஸியா லிஸ்ட் பண்ணிடுவோம் இல்லையா? ஆனா உலகத்தை காப்பாத்த சிவபெருமான் எத்தனை அவதாரங்கள் எடுத்தார்னு கேட்டா கண்டிப்பா ஒரு சின்ன தயக்கம் வரும். கரெக்டா? ஏன்னா சிவனோட பல அவதாரங்கள் இன்னைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பெரிய சீக்ரெட்டாவே தான் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக்ஸ் சிவனின் அவதாரங்கள், பெரியாண்டவர் அவதார வரலாறு, திருநிலை கோவிலின் அதிசயங்கள், சிவனின் மற்ற ரகசிய அவதாரங்கள், அப்புறம் அனுசூயாவின் சோதனையும் மும்மூர்த்திகளும். பகுதி 1. சிவனின் அவதாரங்கள். அதாவது நம்ம மூல ஆதாரங்களை புரட்டி பார்த்தா அந்த நம்பர் என்ன தெரியுமா? 21. ஆமாங்க, கரெக்டா 21 அவதாரங்களை சிவபெருமான் எடுத்திருக்காரு. உலக மக்களை காப்பாத்துறதுக்கும் இந்த பிரபஞ்சத்தோட பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கும் தான் இந்த அவதாரங்கள். இதுல ஒரு பிரம்மாண்டமான மனித அவதாரமும் அடங்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? பகுதி 2. பெரியாண்டவர் அவதார வரலாறு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். சிவபெருமானோட அந்த மாபெரும் மனித அவதாரமான பெரியாண்டவர் எப்படி உருவானார் தெரியுமா? சுந்தரபத்ரன் அப்படின்னு ஒரு அசுரன் சிவன் கிட்ட ஒரு விசித்திரமான வரம் கேக்குறான். அதாவது, எனக்கு மரணம் ஒன்னு வந்தா அது சிவனும் சக்தியும் சேர்ந்து உருவத்தால தான் நடக்கணும், அதுவும் நீங்க ஒரு மனித அவதாரம் எடுத்திருக்கணும் அப்படின்னு கேக்குறான். சிவனும் வரம் கொடுத்துடுறாரு. வரம் கிடைச்ச திமிர்ல அசுரன் ஆட்டம் போட ஆரம்பிக்க இத பத்தி பேசுறதுக்காக சிவன் பார்வதி தேவி கிட்ட போறாரு. ஆனா தேவி ஆழ்ந்த தியானத்துல இருந்ததால அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. இதனால கோபம் அடைந்த சிவன் பார்வதிய ஒரு சாதாரண மனுஷியா பூமியில பிறக்க சாபம் கொடுத்துடுறாரு. பதிலுக்கு பார்வதி தேவி என்ன பண்ணாங்க தெரியுமா? நீங்களும் கொஞ்ச நேரம் சித்தம் கலங்கி, அதாவது புத்தி பேதலிச்சு ஒரு சாதாரண மனுஷனா பூமியில அலைவீங்க அப்படின்னு திரும்ப சாபம் கொடுத்துடுறாங்க. இந்த சாப விமோச்சன சைக்கிள் தாங்க பெரியாண்டவர் அவதாரத்துக்கே ஒரு முக்கிய காரணம். அப்படி மனிதனா மாறி சுய நினைவில்லாம பூலோகத்துல அழிஞ்சிட்டு இருக்கிறாரு சிவபெருமான். இப்போ அவரை பழைய நிலைக்கு கொண்டு வர பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா, தன்னோட சூலாயுதத்தை பூமியை நோக்கி வீசுறாங்க. அந்த சூலாயுதம் பூமியில விழுந்த உடனே அங்க இருந்த 21 மண் உருண்டைகள் சிதறி அது எல்லாமே சிவகணங்களா மாறிடுது. அந்த சூலாயுதத்திலிருந்து வந்த ஒரு அபாரமான வெளிச்சம் அழிஞ்சிட்டு இருந்த சிவனோட கவனத்தை ஈர்க்குது. அந்த ஒளியை நோக்கி வந்த ஈசன் ஒரு மாபெரும் மனித தோற்றத்துல, அதாவது ஒரு ஜெயண்ட் சைஸ்ல அங்க வந்து பார்வதி தேவியோட இணையறாரு. அதுக்கப்புறம் என்ன, சிவனும் சக்தியும் ஒன்னா சேர்ந்து அந்த அசுரனை வதம் பண்றாங்க. இப்படி சித்தம் கலங்கி அலைஞ்ச ஈசன் திரும்பவும் தன்னோட பழைய நல்நிலைய, அதாவது திருநிலையை அடைந்த அந்த புனிதமான இடம்தான் இன்னைக்கு திருநிலை அப்படின்னு அழைக்கப்படுது. செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த கிராமத்துல தான் அந்த மாபெரும் அவதாரத்தோட கால் பாதம் பதிஞ்ச சுவடுகள் இன்னைக்கும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஊரோட பேருக்கும் இந்த வரலாற்றுக்கும் எவ்வளோ பெரிய கனெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா? பகுதி 3. திருநிலை கோவிலின் அதிசயங்கள். சரி, புராணத்திலிருந்து இப்போ கரண்ட் டைமுக்கு வருவோம். இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, குழந்தை இல்லாத ஒரு சிவபக்த தம்பதியோட கனவுல சிவன் தோன்றி இந்த திருநிலை கிராமத்துக்கு வர சொல்றாரு. அவங்க அந்த காட்டு பகுதியில வழி தெரியாம தவிச்சிட்டு நின்னப்போ சிவபெருமானே ஒரு பன்றி ரூபத்துல வந்து கரெக்டா அந்த சுயம்புலிங்கம் மறைஞ்சிருந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிக்கிட்டு போனாராம். அதுக்கப்புறம் அந்த தம்பதிக்கு குழந்தை பாக்கியமும் கிடைச்சிருக்கு. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே இங்க இருக்கிற வழிபாட்டு முறைகள் தான். எப்படின்னு கேக்குறீங்களா? இங்க பூசாரிகள் யாருமே கிடையாதுங்க. பக்தர்களாகிய நாமளே நேரடியாக அந்த சுயம்பு லிங்கத்துக்கும் பெரியாண்டவர் சிலைக்கும் பன்னீர் அபிஷேகம் செஞ்சுக்கலாம். அது மட்டுமில்லாம சிவபெருமானுக்கே புத்தி தெளிஞ்ச இடம் அப்படிங்கறதால மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள இங்க கூட்டிட்டு வந்து வழிபட்டா கண்டிப்பா குணமாகும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. அப்புறம் அந்த 21 மண்ணுருண்டைகளும் கூட சிவகணங்களா இன்னைக்கும் இங்க வழிபடப்படுது. ஒரு சில இடங்கள்ல பெரியாண்டவருக்கு பொங்கல் வச்சு விலங்குப்பலி கொடுக்கற வழக்கமும் இருக்கு. இங்க வர்ற பக்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பெரியாண்டவருக்கு அவங்க கையாலேயே செஞ்ச அபிஷேக பன்னீரை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தெளிச்சா வீட்ல இருக்கிற எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும், அதாவது கண் திருஷ்டி, கெட்டது எல்லாமே விலகி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் சக்சஸும் கிடைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. நிஜமாவே இது ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. பகுதி 4. சிவனின் மற்ற ரகசிய அவதாரங்கள். பெரியாண்டவர் அவதாரத்தை பத்தி இவ்ளோ நேரம் பார்த்தோம். ஆனா சிவபெருமானோட இன்னும் பல ஆச்சரியமான அவதாரங்கள் லிஸ்ட்ல இருக்கு. முக்கியமா இந்த அவதாரங்கள் எல்லாமே அகங்காரத்தை, அதாவது ஈகோ அழிக்கிறதுக்காகவே எடுக்கப்பட்டது. உதாரணத்துக்கு தக்ஷனோட திமிர அடக்க சிவனோட ஜடாமுடியிலிருந்து உருவான வீரபத்ர அவதாரம்,
பிரம்மாவோட கர்வத்தை அழிக்க அவரோட 5வது தலையே வெட்டிய பைரவ அவதாரம். அதுக்கப்புறம் நரசிம்மரோட உக்கிரமான கோபத்தை தணிக்கிறதுக்காக பாதி பறவை பாதி சிங்கம்னு உருவெடுத்த ஷரப அவதாரம். இதெல்லாமே சிவனோட ரொம்பவே பவர்ஃபுல்லான உக்கிரமான அவதாரங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா விலங்கு ரூபத்துல வந்த அவதாரங்கள். விஷ்ணுவோட அசுரகுணம் உள்ள குழந்தைங்கள அடக்க வந்த மாபெரும் காளை வடிவமான ரிஷப அவதாரம். அர்ஜுனனை டெஸ்ட் பண்ணி அவனுக்கு பாசுபத அஸ்திரம் கொடுத்த கீரத் அப்படிங்கிற ஒரு வேட்டுவ அவதாரம் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். ஏன் ராமருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்த சாக்ஷாத் அந்த அனுமன் கூட சிவபெருமானோட ஒரு அம்சமே அப்படின்னு தான் இந்த மூல நூல்கள் சொல்லுது. என்ன கேட்கவே கொஞ்சம் கூஸ்பம்ஸா இருக்குல்ல? இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அவதாரம் இருக்கு. அதுதான் பிப்லாட். ஒரு அரச மரத்தடியில பிறந்த இவர் தன்னோட பெற்றோரோட மரணத்துக்கு காரணமான சனி பகவானையே சபிச்சு பூமியில விழ வச்சாராம். அதனாலதான் 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை சனி பகவான் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியே உருவாச்சு. அதனாலேயே இன்னிக்கும் வட இந்தியாவுல சனி தோஷம் நீங்கிறதுக்காக இந்த பிப்லாட் அவதாரத்தை மக்கள் ரொம்ப தீவிரமா கும்பிடுறாங்க. அதே மாதிரி சிவனோட திருவிளையாடல்களுக்கு அளவே இல்ல. தன்னோட பக்தர்களோட உண்மையான பக்தியை டெஸ்ட் பண்றதுக்காகவே நிறைய ரூபங்கள் எடுத்திருக்காரு. ஒரு ஏழை தம்பதியை டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த யாதிநாத அவதாரம், கல்யாணத்துக்கு முன்னாடி பார்வதி தேவியோட தவத்தை சோதிக்க வந்த பிரம்மச்சாரி அவதாரம், அப்புறம் இந்திரன் மாதிரி வேஷம் போட்டு பக்தர்களை சோதித்த சுரேஸ்வர் அவதாரம்னு சொல்லிக்கிட்டே போலாம். இது மட்டும் இல்லாம மகாபாரதத்துல வர்ற மாபெரும் வீரன் அஸ்வத்தாமன், பயங்கர கோபக்காரரான துர்வாச முனிவர், தன்னோட பக்தியால மரணத்தையே ஜெயிச்ச நந்தி மற்றும் கிருகபதி, அப்புறம் அகங்காரத்தை அழிக்க வந்த யக்ஷேஸ்வரர் மற்றும் அவதூத்னு நம்ம புராணங்கள் முழுக்க சிவபெருமானோட பிரசன்னம் வியாபிச்சிருக்கு அப்படிங்கறத இந்த வரலாற்று குறிப்புகள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. பகுதி 5, அனுசுயாவின் சோதனையும் மும்மூர்த்திகளும். இப்போ நாம எக்ஸ்பிளைனரோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ரொம்பவே எமோஷனலான ஒரு கதை. இந்த பிரம்மாண்டத்தையே ஆள்ற அந்த மும்மூர்த்திகளே ஒரு தாயோட அன்புக்கு ஏங்குன கதை இது. யோசிச்சு பாருங்க, சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறப்பும் கிடையாது, தொடக்கமும் கிடையாது. பிரம்மாவோ விஷ்ணுவோட நாபி கமலத்திலிருந்து பிறந்தவர். சுருக்கமா சொல்லணும்னா இந்த 3 பேருக்குமே அம்மா அப்படின்னா என்னன்னு தெரியாது. அந்த அன்பை அவங்க அனுபவிச்சதே இல்ல. ஒரு அம்மாவோட மடியில குழந்தையா கொஞ்சி விளையாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த மும்மூர்த்திகளுக்கும் வருது. அந்த கலப்படமில்லாத அன்பை பெறதுக்காக அவங்க சூஸ் பண்ணனதான் உலகத்திலேயே சிறந்த கற்புக்கரசியான அனுசுயாவ. முனிவர்கள் மாதிரி வேஷம் போட்டு அனுசுயா வீட்டுக்கு வந்த மும்மூர்த்திகள் அவங்க கிட்ட ஒரு கடுமையான நிபந்தனை வைக்கிறாங்க. நாங்க சாப்பிடணும்னா நீங்க எந்த ஆடையும் இல்லாம பரிமாறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அனுசுயா கொஞ்சம் கூட பயப்படல. தன்னோட கற்பு மேலையும் கணவன் மேலையும் இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையால பாத பூஜை செஞ்ச தீர்த்தத்தை எடுத்து அந்த முனிவர்கள் மேல தெளிச்சாங்க. அவ்வளவுதாங்க. அடுத்த செகண்ட் இந்த அகிலத்தையே ஆள்ற அந்த மூவரும் பச்சிலம் குழந்தைகளா மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த தயக்கமும் இல்லாம அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு தாயா மாறி அனுசுயா அவங்களுக்கு பாலோட்டினாங்க. உண்மையான பக்தியோட பவர் முன்னாடி கடவுளும் ஒரு சாதாரண குழந்தையா மாறிடுவார் அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய உதாரணம் வேற என்னங்க இருக்க முடியும்? சரி, இப்போ சொல்லுங்க, ஒரு மாபெரும் மனிதனா வந்த பெரியாண்டவர் அவதாரத்துல ஆரம்பிச்சு அனுசுயாவோட மடியில ஒரு சின்ன குழந்தையா தவழ்ந்த மும்மூர்த்திகள் வரைக்கும் சிவபெருமானோட இந்த 21 அவதாரங்கள்ல உங்களை ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ண அவதாரம் எது? அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்பிளைனரை கேட்டதுக்கு அப்புறம் நீங்களும் கூடிய சீக்கிரமே திருநிலை கோவிலுக்கு போய் அந்த பெரியாண்டவரை தரிசனம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்க தாட்ஸை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான எக்ஸ்பிளைனரோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.